கசப்பு மன குடைச்சல் இருக்குது, கொஞ்சம் ஒரு எரிச்சல் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில் நிச்சயம். ஒருவேளை ஒத்துருந்தாங்கன்னா விஜய் காலிங்க தமிழ்நாட்டில் தோத்து விடுவாரு. டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி விடாதுங்க அவரை. அந்த சிஜேபி எவ்வளவு நாள் ஸ்டாண்ட் ஆகுமோ எனக்கு தெரியலீங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? பிகாஸ் தே ஹேவ் சோ மெனி. விஜய் வந்து வைகோ வீட்டுக்கு போய் எல்லாம் பேசி பண்ணாரு. கடைசியில் அவங்க வந்து அவங்க உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தது உண்மை. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வைகோ அண்ட் விஜய் வந்து உள்ள ஒன்னா வந்தாங்க. இப்போ திடீர்னு ஏதோ கொஞ்சம் உரசல் புரசல்லாம் வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம். என்ன சார் வைகோ இப்படி ஆயிட்டார்? எவ்வளோ பெரிய ஒரு லீடர், இன்னைக்கு வந்து ஒரு இன்டெகிரிட்டியே இல்லாமல் போயிட்டாரோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வருதே சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எண்ணம் கண்டிப்பாக இருக்கிறது. வைகோக்கு இருந்த யூனிக் செல்லிங் பிரைஸ் யூஎஸ்பி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட 2 எம்எல்ஏ இருந்தாங்க. ஆமா, கரெக்ட். இருக்காங்க இன்னமும். அவங்க டிஎம்கே சிம்பல்ல கண்டெஸ்ட் பண்ணவங்க. இந்த குதிரை பேரத்துல அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தாருன்னா விஜயே சொல்லியிருக்காரு, நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் போய் கேம்பெயின் பண்றேன்னு சொன்னாரு. ஆமா. ஆனா டிஎம்கே அந்த 2 பேருக்கும் பணத்தை கொடுத்து நிறுத்திட்டாங்க. அதுவும் ஒரு கவுண்டர் ஹாஸ்டடி. ஓகே ஓகே ஓகே. ஆனா அந்த 2 பேர் வரலன்னு வைகோனுடைய யூஎஸ்பி போயிடுச்சு. இப்போ வைகோ என்னதான் சார் பண்றாரு? அதனாலதான் வந்து மிஸ்டர் விஜய் வந்து விஜய் மேல வேற கோபப்பட்டாரு. ஏன்னா வந்து விஜய் சொன்னதா வந்து ஓகே நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு விஜய் சொன்னதா இவர் சொல்லிட்டாரு. சொன்னதுனால விஜய் ரொம்ப கோபமாயிட்டாரு. பிரி வந்துருச்சுங்க. இத்தனைக்கு விஜய் வந்து வைகோ வீட்டுக்கு போய் எல்லாம் பேசி பண்ணாரு. கடைசியில் அவங்க வந்து அவங்க உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தது உண்மைதான் என்னை பொறுத்த மட்டும். ஓகே. அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் திருப்பியும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கா சார்? அதே மாதிரி வந்து இந்த 2 எம்எல்ஏக்கள் திருப்பியும் வந்து வைகோவோட சேர்ந்து விஜயோட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? ரிசைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? அவன் டிஎம்கேல இருந்து வரமாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸா இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் வந்து டிஎம்கே ஐடியாலஜியா இருக்கிறதுனால வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. அப்போ வந்து இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து வைகோ கூப்பிட்டும் அவங்க வரலை. அப்போ வைகோனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி தானே சார் பார்க்க வேண்டியதாக இருக்கு. விஜய் எப்படி டீல் பண்ணுவார் மிஸ்டர் வைகோவை? எப்படி பார்க்குறீங்க அந்த அந்த ஒரு சினாரியோவை? அதனால அந்த புக் ரிலீஸ்க்கு வரலன்னுட்டாரு டெல்லிக்கு. ஆமா, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், அதனால வந்து வர வேணாம் அப்படின்னு இவரே சொன்னதா வேற சொல்றாங்க. ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் இஸ் ஹஸ் many reactions இல்லைங்களா? கரெக்ட். அப்போ வந்து 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு அனிமோசிட்டி இருக்கு. கசப்பு மன குடைச்சல் இருக்குது, கொஞ்சம் ஒரு எரிச்சல் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில் நிச்சயம். ஓகே, சூப்பர் சார். ஓகே சார், நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து சிஜேபி பற்றி தான் சார். அதில் வந்து நிதின் வந்து கேட்டிருக்கிறாரு, சிஜேபியோட அந்த ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் திஸ் டைரக்ட் ஹிட் ஆன் மிஸ்டர் மோடி ஹஸ் பீன் பாட் டு ஹிஸ் நீஸ் அப்படின்னு வந்து மிஸ்டர் நிதின் வந்து நேற்றுக்கு வந்து என்கிட்ட சொன்னார். அதை வந்து அவர் வந்து ஒரு வெற்றியாக பார்க்குறாரு. இஸ் அ காங்கிரஸ் பர்சன். ஸோ அதனால் வந்து இதை வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காரு. மோடி ஹஸ் பீன் பாட் டு ஹிஸ் நீஸ் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. நிதினுக்கு ஒரு ரிப்ளை என்னன்னு கேட்டீங்கன்னா, no one can bring the knees down of Modi. Okay. 2029 மட்டும் அவர் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. அவரே விட்டு போனாலே தவிர எவ்வளவு கிரைசிஸ பார்த்திருக்காரு. மோடி இஸ் a person who can convert the crisis into an opportunity. பாருங்க, அந்த தர்மேந்திர பிரதான வந்து 15 நாளைக்கு முன்னாடி அவர் வெளில போக சொல்லியிருந்தாருன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிறது வந்து காங்கிரஸ் ஓட்டு தான் பிரிக்கும், பிஜேபி ஓட்டையும் பிரிக்கும். ஜென்சி ஓட்டர்ஸ் எல்லாமே பிரிஞ்சு இங்கேருந்து மோடி கிட்டேருந்து வந்து இந்த சைடுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே சார். ஒவ்வொரு ஃபேமிலிலையும் கணேஷ், இந்தியாவில் ஒரு பெக்குலர் சிச்சுவேஷன் வந்துடுச்சு. எப்படி தமிழ்நாட்டில் இருந்தோ அது மாதிரி ஆல் இண்டியா லெவலில் வருது. தமிழ்நாட்டில் விஜய் வெற்றி பெறதுக்கு காரணம் டிஎம்கே எம்எல்ஏ பொண்ணுங்கெல்லாம், ஏடிஎம்கே எம்எல்ஏ எம்பி பொண்ணுங்கள்லாம் பசங்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு விஜய்க்கு.
ஓகே. ம். அதே மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல ஒவ்வொரு ஃபேமிலி பிஜேபியினுடைய லீடர்ஸுடைய டாட்டர் அண்ட் சன்ஸ், டாட்டர்ஸ் இன்லா, சன்ஸ் இன்லா எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க சிஜேபிக்கு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த சிஜேபி வந்து எவ்வளவு நாள் ஸ்டாண்ட் ஆகுமோ எனக்கு தெரியலைங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? பிகாஸ் தே ஹேவ் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் தேம் அண்ட் தட் டு ஜென்சிலேருந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்களே சார். அது வந்து அந்த ஒரு வாலண்டியர்ஸ் வந்து அந்த யூத் அட்ராக்ட் பண்ணாத வயலன்ஸ் ஆயிடுச்சு ஜந்தர் மந்தர். சரி. Was it instigated or did it happen all by itself, sir? ஆன் இட்ஸ் ஓனா தான் வந்திருக்குது, இன்ஸ்டிகேட் பண்ண மாதிரி தான் தெரியுதுங்க. சரி, ஓகே. ஏன்னா அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்குதுங்க. அந்த ஒரு ஒரு பிஜேபிக்கு எதிர்த்து, நரேந்திர மோடிக்கு எதிர்த்து எல்லாம் இருக்குது. இப்ப அவங்க எல்லாம் பயப்படுறாங்க, எல்லாரும் வித்ட்ரா பண்றாங்க ஒருத்தரும். அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா சிஜேபி எவ்வளவு நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலைங்க. அது அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க. அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல மன்மோகன் சிங் பயந்தாரு, விஜய் நம்ம மன்மோகன் சிங் பயந்த மாதிரி நரேந்திர மோடி பயப்படல இது வரைக்கும். சரி, ஓகே. ஹேண்டில் பண்ணிட்டாரு. அது எங்க கட் பண்ணணும்னு நரேந்திர மோடி வந்து 24/7 பாலிட்டிஷியன், அடிக்கிறதுல அடிச்சுடுவார், டப்புனு வாயமோன்னு இருப்பாரு, ஒண்ணு பேசாத இருக்காரு பாருங்க. ஆமா சார், பேசாம தான் இருக்கிறார். பட் இஸ் ஹி லூசிங் ஹிஸ் grip on Gen Z அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन. Yes, I accept that he is losing his grip. அது யாரும் இல்லைங்களா, அது he will regain it. கோவிட் போது வரலைங்களா, ராம் மந்திர் போது வரலைங்களா, பப்ளிக் மெமரி நிச்சயம் வந்து ஒரு விதத்துல ஒரு ஒரு இவாலுவேட் பண்ண பாத்தீங்கன்னா மோடி ஹஸ் டன் சம்திங் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட், அது சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது, அதனால அவருக்கு வந்து ஒரு சிம்பத்தி வரும். யூபியில யோகியை ஜெயிக்க முடியாது, தோக்க முடியாது, அடிக்க முடியாது, ஜெயிச்சுறாங்க அவரு. சரி, ஓகே. யூபி ஜெயிச்சுட்டான்னு வச்சுங்க, 2029 பிஜேபி will come 4th time. அதான் என்னுடைய ரஃப் கால்குலேஷன். ஏன்னா யூபி இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட். கரெக்ட். அது 80 எம்பி இருக்கு, டீலிமிட்டேஷன் 120 எம்பி. அந்த 120 எம்பியில நான் சொல்றேன் குறைஞ்சது 80-90 வாங்கிடுவாங்க அவங்க. ஓகே, 80-90 வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? பட் டீலிமிட்டேஷன் வச்சுட்டு ஆடுறாரு, இல்ல பண்றாரு, அவசரமா பண்றதுக்கு காரணம் அதானே. ஏன்னா காங்கிரஸ் தோக்கடிக்கணும், அவருடைய இன்டென்ஷன் அதுதானே. ரைட் சார். டீலிமிட்டேஷனில் எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ப்ரொட்டஸ்டில் வந்து ராகுல் காந்தி இஸ் கிளைமிங் விக்ட்ரி ஆஸ் வெல், இஸ் கிவன் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? ராகுல் காந்தி வந்து இஸ் சேயிங் தட் ஓகே 2029 there is an opportunity, we see an விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க எப்படி சார்? காங்கிரஸ் எவ்வளவு சீட் வரும்? 850 சீட்ல காங்கிரஸுக்கு 150 வந்து அதிகங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? 150? அகிலேஷ் யாதவ் நல்லா பண்ணுவாரு, தேஜஸ்வி யாதவ் நல்லா பண்ணுவாரு. பட் இந்த மீதி பாஸ் தான் பண்றது கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? சரி. ஏன்னா அந்த அவுட்ரீச் வந்து 22 ஸ்டேட்ஸ்ல பிஜேபி இருக்குது. அதை தவிர எந்த அலைன்ஸும் வெளில வரல பாருங்க. யாராவது அலைன்ஸ் வெளில வந்தாங்கன்னா யூ கேன் மேக் இட் அவுட். ஓகே. பட் இருந்தாலும் ஜென்சி தானே சார் ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு வந்து பெரிய ஒரு இது வச்சுக்கிட்டு இன்னைக்கு டிஎம்கேனால வின் பண்ண முடியல சார். பெரிய அலையன்ஸ் வச்சுக்கிட்டு டிஎம்கேனால ஜென்சி தானே வந்து கடைசியில் வந்து தே ஸ்வைப்ட் இட் அவுட் ஃபார் மிஸ்டர் விஜய். அதே மாதிரி வந்து இந்த ஏன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஆறு கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடுங்க. இப்ப விஜய்க்கு முதல்ல இருந்த ஒரு டெம்போ இப்ப குறைஞ்சிட்டு வருது பாருங்க. சரி. பட்ஜெட் போட்டா கொஞ்சம் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஹனிமூன் பீரியட் இஸ் கெட்டிங் ஓவர் ஃபார் விஜய். 100 days குறைஞ்சிட்டுனா வம்பாகும் கொஞ்சம் கொஞ்சமா. அவர் அந்த டெம்போ மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் சொல்றேன். ஓகே. ஸோ அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டெம்போ குறைஞ்சிரும்ன்றீங்க. ஓகே சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக், மேகதாது. என்ன சார் விஜய் வந்து என்ன சார் பண்ண போறார்? கர்நாடகா போக தப்புங்க. அவர் கர்நாடகாவுக்கு போக கூடாதுங்க. விவசாயிகளை மனதில் வைத்துக் கொண்டு கர்நாடகாவில் ஜனநாயகன் பிக்சருக்கு போயிட்டு வந்ததுன்னா வாங்க, இவரோட பேசிட்டு மேகதாதுன்னு சொல்லக்கூடாது. நேத்தி பாருங்க டெல்லியில மேகதாது பிரச்சனை வச்சு எல்லா கர்நாடகா எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் வச்சுன்னு அவர் பேசிட்டாரு சிவகுமார். மேகதாது கட்டத்தான் ஒண்ணு போதாத வரைக்கும் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற சொல்லிட்டாங்க அது மேகதாது அங்க உள்ளதா இருக்குது, அவங்க கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பிஜேபி காங்கிரஸ் ஒன்னாற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க இரிகேஷன் மினிஸ்டர் டெல்லியில. அதை வச்சுன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு
நீங்க வந்து அமைக்கிறதா செட்டில் பண்ணிக்கன்னுட்டு. விஜய் வந்து அங்க போய் செட்டில் பண்ணிட்டான்னு வச்சுங்க, ராகுல் காந்தி வில் ப்ரப்போஸ் சம் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு காம்ப்ரமைஸ். அது தமிழ்நாட்டு எடுக்காதுங்க, டெல்டா மாவட்டத்துல எல்லாம். சரி, இது என்ன சார், இது மேகதாது வந்து அணை கட்ட விடுவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா வந்து தட் வில் கம்ப்ளீட்லி இராடிகேட் ஃபார்மர்ஸ் இல்லையா சார் இங்க தமிழ்நாட்டுல? மேகதாது அணை கட்டுவார்கள் கண்டிப்பாக. மத்திய அரசாங்கம் இன்டைரக்டா ஒர்க் பண்ணும். சோ தட் விஜய்க்கு அங்கேஜா இருக்க மாதிரி காமிப்பாங்க. இது எதினும் அங்க மேகதாது பிரச்சனையில, காவிரி பிரச்சனையில தான் விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் சண்டை வருங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு அவர் விஜய் என்ன பண்ணுவாரு, மேகதாது பேசுற மாதிரி பேசிட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டாரு. ஆனா தனக்கு ஃபுல் மெஜாரிட்டி வாங்கணும்னு பாக்குறாரு. இப்ப வந்து 7 இடத்துல அசம்பிளி எலெக்ஷன் நடக்கணும். மீதி பேர்லாம் கொஞ்சம் வச்சுட்டா 20 வந்துட்டான்னு வச்சுங்க, அவர் கையில ஒரு 15 ஜெயிச்சிருவாருங்க. நிச்சயமா. அது 123 வந்து சிம்பிள் மெஜாரிட்டில இருக்கு. அஷ்டி நடந்து திமுக வேண்டாம், மதிமுக வேண்டாம், விடுதலை சிறுத்தை கட்சி வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம் ஒதுக்கிடுவார். எப்படிங்க 108 சீட்டை வச்சு 144 நம்பிக்கை தீர்மானம் வாங்கினாருங்க. ஆமா, அது வந்து ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டோட வாங்கிட்டாரு. ஆமா, அதே ஏடிஎம்கேக்கு வந்து ஹெல்ப் பண்ணி விட்டார் பாருங்க. அந்த 25 பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி மன்னிப்பு வாங்கிட்டாங்க. அது கோர்ட்ல போனா செல்லுமா செல்லாத தெரியாது. ஆக ஏடிஎம்கே தப்ப வச்சுட்டாரு. அந்த 25 எப்போனா இவர் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, வேலுமணி வந்து அங்க எடப்பாடியோட தனியா இருக்காரு கூடவே. அது எடப்பாடியை விட்டுட்டாரு, நீங்க போய் சேர்ந்துங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த அந்த விஜய் வந்து இப்படி பார்த்தாரு, இப்படி எல்லாம் பண்ணும்போது அசம்பிளில இருந்து வாக் அவுட் பண்ணாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன போது திமுக கரெக்ட். அப்ப எடப்பாடி பழனிசாமி அங்கே உட்கார்ந்தாரு, எழுந்து போகலீங்க. அதே ஒரு இண்டிகேஷன், he will definitely walk out or help விஜய் கவர்மெண்ட் தான் என்னுடைய கருத்து. ஆனா அப்ப மேகதாது என்னதான் சார் ஆகும்? மேகதாது what will happen to மேகதாது? will கர்நாடகா construct the dam கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா வந்து தண்ணி எதுக்கு சார் அவங்க விடுவாங்க? விடவே மாட்டாங்களே சார். தண்ணி விட மாட்டாங்க. கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்க மாட்டேன்றாங்களே. மேகதாது is a crucial issue for கர்நாடகா, crucial issue for தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல மாணிக் தாக்கூருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி ஒரு புது ப்ரப்போசல் வச்சிருக்காருங்க. அதுக்காக தான் ராகுல் காந்தி அழைச்சிட்டு போறாரு மிஸ்டர் விஜய் அங்க இதுக்கு கர்நாடகாக்கு. ஒருவேளை ஒத்துந்தாங்கன்னா விஜய் காலிங்க தமிழ்நாட்டுல தோத்து விடுவாருங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி விடாதுங்க அவரை. ஆக மொத்தம் அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா he has to walk on a tight rope. ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் இல்லையா? இந்த மேகதாது தண்ணி காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் அடிக்குங்க, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார், நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நமஸ்தே. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.